பார்க்கிறோம். இளநீரினாலே அபிஷேகம். அம்மா உனக்கு இளநீரினாலே என்ன என்ன அபிஷேகங்களை கண்ணார காண வைத்தவளே அம்மா, உனக்கு தூய்மை தாயல்லவா? இந்த கடத்தோடாக இருக்கக்கூடிய உமக்கு எண்ணற்ற செல்வங்களையும் தரக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாம் எத்தனை விதமான அபிஷேகங்களை அம்மா உன்னுடைய திருவீதியிலே நாங்கள் கண்டுகொள்ளுகிறோம். செவிலணி மருத்துவ குணம் நிறைந்தது. நாங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், குழுமை பொருத்தி வாழ வேண்டும். உடல் கூட்டை தணிக்கக்கூடியது செவிலணி. எனவே அந்த செவிலணியினாலே இப்போது அம்பாள் மருத்துவ குணம் நிறைந்த அந்த இளநீரினாலே அங்கே தீர்த்தமாடுகிறாள். அரோகரா! அற்புதமாக எங்கள் திருவருளை பெறுகின்ற அற்புத நாயகி கோவிலத்தை பதியாள். கோடான கோடி வரங்கள் அம்மா வரத்தை கொடுத்து விடுவார். அம்மா அகிலமாடுபவள் அல்லவா? அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த மண்ணுலகில் உண்டு. கருணை தாயாக உலகடந்த வேதியாக. அதனாலேதான் படையிலே கையிலே நான் பூச்சியாகவும் மாத்தளையிலே ஒன்று மாறியாகவும் உலகில் காற்று மச்சா பழையிலே கண்ணகியாகவும் வைத்திருக்கிறாள். எனவே அப்படிப்பட்டதாய் அல்வையே கோவிலத்தை தாயாக இருந்து தரணியெல்லாம் காக்கிறாள் அல்லவா? அற்புதமாக இப்போது வங்கக்கடல் தீர்த்தவாடி எங்கள் வாழ்வு வளம் வர வைக்கிறாள். அம்மா தீர்த்தவாடினாலே இதான விலையெல்லாம் தீரும் அல்லவா? எத்தனை எத்தனை திரவியங்களினாலே உலகேறி காக்கிற எங்கள் பராவரை அரோகரா! அங்கே அம்பாள் வங்க கடலை நோக்கி செல்லுகிறாள். அங்கே அற்புத தேவராக எல்லாம் பெறக்கூடிய இந்திய நாயகியாக உலகேறி காக்கின்ற அற்புத தாயங்கு அற்புத தேவராக திரிசூல நாயகியாக அம்பாவுடைய ஆயுதம் அல்லவா? அற்புதம் என்று சொல்லுவார்கள். அற்புத தேவராக எழுந்து எழுந்து அங்கே நீந்தமாடுகிறார். அரோகரா! கிழக்கு திசை நோக்கி இருந்து அங்கே நீந்தமாடுகிற காட்சி. அரோகரா! 3 முறை அவள் நீந்தமாடுகிறாள். 3 ஆடுகிற தேவி அற்புதமாக அங்கே நீந்தமாடி அங்கே அங்கரையிலே இருந்து தேவி விளம்பர போகிறாள். இதையெல்லாம் ஆளுகிற அந்த பூரணி உலகாடு காப்பவள் அல்லவா? அம்பாளுக்கு நாங்கள் இப்போது எல்லாம் நீந்தமாடுகிறோம். திருவருளை பெறுகிற உத்தம வெளியில அற்புதமாக அல்வாயில் கோகுலத்தை பதியாளினுடைய குரோதி வருடத்திலே இப்போது சந்தனத்தினாலே சௌபாக்கியம் பெறுகிற அம்பாள் சந்தனத்தினாலே மகிழ்கிறாள். இங்கே பிரதான கும்பம் எங்களுடைய அற்புதமான திருவருளை பெறுகிற பிரதான கும்பம் அம்பாளை நோக்கி செல்லுகிறது. தீட்டோம் தீட்டோம் பவவினை தீர்ப்பவளே, உலகாலும் தேவியே, எங்கள் அற்புத தாயே என்று கேட்ட மடியார்கள் குறையெல்லாம் தீர்க்கின்ற பத்தினிக்காய் அங்கே தீர்த்தமாடுகிற வண்ணமயமான திருக்கூலத்தை பார்க்கிறோம். அம்பாளினுடைய இந்த ஆண்டுக்குரிய குரோதி வருடத்திலே அம்பாள் எத்தனை விதவிதமான திரவியங்களினாலே அங்கே குங்குமத்தினாலே குலம்பாள மங்கையருக்கு குலம் காப்பவள், மங்கள வாழ்வு கொடுப்பவள் அல்லவா? அற்புதமாக அங்கே குங்குமத்தினாலே அன்னைக்கு அங்கே திருவருளை பெறுகிற காட்சி. அரோகரா! அம்பாளினுடைய அந்த அபிஷேகங்களை எல்லாம் தீர்த்தமாடுகிற அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். வண்ண வடிவழகி உலகேடு காப்பவள், அடியவரை என்றும் காத்தருளுகிற அற்புத தாய். நம்பிக்கையோடு பணித்தாலே நிம்மதி பெறுவாள் எங்கள் அகிலமாளுகிற தாய். அன்னை இந்த வீதியில் அற்புதமான வேளையிலே இந்த திருவீதியினூடாக இப்போது வங்கக்கடலிலே தீர்த்தமாடுகிறாள்.
கருணை நாயகியாக அல்வாய் வேதியிழந்து பதியால் தீர்த்தமாடுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். உலகேளும் காக்கின்ற எங்கள் பெருமாட்டி அற்புத தாயாக கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற பத்தினி தாயாக எங்கள் அல்வயம்பதியால் தீர்த்தமாடுகிற வங்க கடலிலே தீர்த்தமாடுகிற அந்த வடிவழகியை கண்டுகொள்ள பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நினைத்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் வரத்தை அள்ளி கொடுக்கின்ற பெருமாட்டியாக இத்தலம் மீதினில் வேவிலந்தை பதியிலே அருளுகிற அற்புத தாயாக எங்கள் வேவிலந்தை பதியால் அங்கே தீர்த்தமாடுகிற அற்புதமான காட்சிகளை இந்த காலை பொழுதிலே பார்க்கிறோம். இந்த அழகான திருக்கோலத்திலே வேவிலந்தை நாயகியால் ஒவ்வொரு திரவியங்களினாலும் அங்கே தீர்த்தமாடி இப்போது பிரதமான கும்பம் அங்கே தீர்த்தமாடுவதற்காக எத்தனையோ நதிகளை எல்லாம் உள்ளடக்குவது போல கங்கா, யமுனா, காவிரி, சிந்து, வைரவி, சரஸ்வதி, நர்மதா என்று சொல்லப்படுகிற அத்தனை புண்ணிய நதிகளையும் இப்போது அங்கே எங்களுடைய அந்தணர்கள் எல்லாம் அழைத்து பெருமானே பெருமானே என்று பெருமாட்டிய மனதிலே எண்ணி அந்த திருவருளை தருகிற கங்கைவார் சடையன் ஆடும் ஆனந்த எல்லையில்லாத பெருங்கருணை கொண்ட தேவி தீர்த்தமாடுகிற அற்புதத்தை பார்க்கப் போகிறோம். வானளந்து கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற பெருமாட்டி அற்புதமாக அங்கு தீர்த்தமாடப் போகிறாள். அற்புதம் பெறுகின்ற கையிலே வாசினி திருவருளை பெறுகின்ற எங்கள் அல்வயம்பதி வேவிலந்தை பதியால் அங்கே அற்புதமாக தீர்த்தமாடப் போகிறாள். அந்த தீர்த்தம் பிரதான கும்பத்திலே பிரதானமாக இருக்கிறது. எனவே அந்த தீர்த்தமாடுகிற தாயினுடைய பிரதான கும்பம் சொல்கிறதுதான் அது தீர்த்தமுடன் நமக்கெல்லாம் தீர்த்தோம் தீர்த்தோம் பாவு வினையை தீர்த்தோம் என்று அந்த பேரானந்தத்தை நமக்கெல்லாம் பெறப்போகிறது. அற்புதமாக அங்கே வங்க கடலிலே அற்புதமாக அல்வாய் வேவிலந்தை பதியால் அற்புதமான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற உத்தம சுந்தரியால் கைலமலை வாசினியால் நம்பிக்கையோடு பணிகிற அடியவருக்கெல்லாம் பேரானந்தத்தை பெறுகிற தாயாக எல்லையில்லாத கருணை கொண்டவளாக அரோகரம் அற்புதமாக அங்கு வேவிலந்தை பதியாளுக்கு அற்புதமாக அங்கே பிரதான கும்பனை புரிகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். வேவிலந்தையில் இருந்து அருளுகிற தாயே, கோடான கோடி அருள் பெறுகின்ற தாயே, உன்னை நம்பி கைது விடுவோம் அம்மா, கடுகவினை தந்துவிட வேண்டும் எங்கள் வேவிலந்தை பதியாலே என்று அடியவர்கள் எல்லாம் பொழுதனிக்க எத்தனையோ யௌவாதிகள் எத்தனையோ அகில் சந்தனங்கள் எல்லாம் அன்னை அந்த நரமணங்கள் எல்லாம் நறுமணமாக வீச அன்னை அகிலமாடுகிற தேவி அற்புதமாக அங்கே தீர்த்தமாடுகிற வண்ணமயமான திருக்கோலத்தை நாங்கள் கண்ணினாலே பார்க்கிறோம். எந்த மன உன்னை ஆடுகிறது கையிலே அலை வாசினியே, கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற அல்வை வேவிலந்தை பதியாலே வேதனையை தீர்த்திடம்மா, நாடியுடன் பாதமலர் புற வந்தோம், எங்களை நயந்து நீ காத்திட வேண்டும் என்று கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற பத்திரி காயை அங்கே அடியவர்கள் எல்லாம் வேண்டி துடிக்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம். அடியார்கள் எல்லோரும் அங்கே வந்த கடலை நோக்கி வருகிற காட்சியை பார்க்கிறோம். அம்மா கருணை செய்ய நேரம் தகுவோ, கற்பக நாயகியே, உன் பொத்தரங்கள் குடித்தேன் நற்கதி அருள உன்னை தீர்த்தமாடுகிற அற்புதத்தை எல்லாம் நாங்கள் அந்த தீர்த்தத்திலே நாங்கள் தீர்த்தமாட வேண்டும். எனவே அடியவர்களே, தங்க கடலிலே அதிகார வேளையிலே தீர்த்தமாடினால் கோடி புண்ணியம் எங்கள் வாழ்விலே கிடைக்கும். அதிலும் அதிகாலையிலே எல்லாம் வல்ல சூரிய உதயத்திலே தீர்த்தமாடினால் உங்களுடைய மனங்கள் எல்லாம் அந்த திருவருளை பெறும். எனவே அடியார்கள் எல்லோரும் பெரியதாருங்கள், நீங்கள் தீர்த்தமாட வேண்டும், அன்னையோடு சேர்ந்து ஆட வேண்டும். இன்றைக்கு பெரும் புண்ணியம் தீர்த்தமாடுகிற அற்புதம். எனவே நாங்கள் இந்த அற்புதமான தீர்த்தத்திலே நாங்கள் எல்லோரும் தீர்த்துவோம். பாவ வினை, இந்த கர்ம வினையை போக்க வேண்டும். இந்த கர்ம வினையை போக்க வேண்டுமானால் தீர்த்தமாட வேண்டும். எனவே அடியவர்கள் எல்லோரும் பெருகலந்து அற்புதமாக
இந்த வங்கக்கடலிலே அம்மாவோடு சேர்ந்து நாங்களும் தீர்த்தமாட வேண்டும். கோடான கோடி வரங்களை அள்ளி கொடுக்கின்ற அற்புத தாய் எங்கள் வங்கம் அளிக்கின்ற கடலிலே வங்கக்கடலிலே வீட்டு நிற்கின்ற அகிலமாடுகிற தேவி பராமரை தீர்த்தமாடுகிற போது நாங்களும் சேர்ந்து இந்த கால பொழுதிலே தீர்த்தமாடினால் கோடான கோடி பலனெல்லாம் எங்கள் வாழ்விலே கிடைக்கும். எனவே அற்புதமாக இருக்கக்கூடிய நல்ல சுபவேளையிலே எம்பெருமாட்டி கருணை செய்கின்ற எங்களுடைய பெருமாட்டியினுடைய திருவாசலிலே நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு அசுர தேவரை கோடி தீர்த்தமாடி இருக்கிறார். நாங்களும் சேர்ந்து தீர்த்தமாட வேண்டும். அன்னை அகிலமாடுகிற தேவி அற்புதத்து அற்புதமான கோடி கோடான கோடி